ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. கங்கா ஜலம் எங்க எடுக்கணும் அப்படின்னா காசியில எடுக்கக்கூடாது. இந்த காசி தீர்த்தம் எங்க எடுக்கணும் அப்படின்னா தரித்திர யோகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. ஒருத்தர் ஜாதகத்துல தரித்திர யோகம் வந்துருச்சுன்னா எல்லாம் இருக்கும், அனுபவிக்க முடியாது. அம்பானியா இருப்பாங்க, அம்பானியோட மனைவியா இருப்பாங்க. யாரா இருந்தாலும் அன்னபூரணி கோயிலுக்கு வந்துட்டா அன்னபூரணியோட பிரசாதம் அப்படின்னு அங்க அன்னதானத்தை சாப்பிட்டுருவாங்க. காசியில செய்யக்கூடாத விஷயங்கள்னு இருக்கு. காசியில நீர் எடுக்கக்கூடாது. காசியில ஓடுறது கங்கை நதி, தூய கங்கையான கிடையாது. என்னைக்குமே கொடுக்கத்தான் பெறுகிறது. நம்ம பேசிட்டு இருக்க நீங்க சொன்னீங்க காசி போனா பணம் வரும், செல்வம் சேரும். காசி போனா பாவத்தை தானே பிறப்பாங்க, செல்வம் சேரும்ன்றீங்களேன்னு நினைச்சேன். அதுக்கு விளக்கம் சொல்லுங்க நம்ம உறவுகளுக்கு. காசியில போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா எப்பேற்பட்டவரும் உயர்ந்த நிலையை அடைவார். நிறைய பேர் சனீஸ்வர பகவான் வந்து மோசமானவர், அதெல்லாம் கிடையாது. வருகின்ற ஜனவரி 23 மற்றும் 24 ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெற உள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், தென்பதி மதுராந்தகம், செங்கல்பட்டு. அனைவரும் வருக, சாய்பாபாவின் அருள் பெறுக. நாம ராமேஸ்வரத்திலிருந்து தான் காசி யாத்திரையை துவங்க வேண்டும். இந்த ராமேஸ்வரத்துல முதல்ல போய் அக்னி தீர்த்தத்துல நீராடிட்டு கடல்ல இருந்து மண் எடுத்து 3 லிங்கங்கள் பிடிக்க வேண்டும். வேணி மாதவர், பிந்து மாதவர், சேது மாதவர். இந்த மாதவர்ங்கிற கான்செப்ட் சொல்றேன். இந்த மாதவர்னா பெருமாள். இந்த மாதவர் வந்து 5 மாதவர்கள் இந்தியாலைங்க. வேணி மாதவர், பிந்து மாதவர், சேது மாதவர், குந்தி மாதவர், சுந்தர மாதவர். சுந்தர மாதவர் வந்து திருவனந்தபுரம், குந்தி மாதவர் வந்து பிட்டாபுரம். பிட்டாபுரம் என்னன்னு தெரியுமா? இல்ல, தெரியாது சார். ஆந்திரால ஃபேமஸானது, துணை முதலமைச்சர் நின்று வென்ற தொகுதி. ஓ ரைட். பவன் கல்யாண். எதுக்கு இதெல்லாம் நான் கோடு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். கண்டிப்பா. குந்தி மாதவர் வந்து பிட்டாபுரம், அது சக்தி பீடமும் கூட. அதே வந்து பாத கயானும் அழைக்கப்படுது. கயாவுக்கு அடுத்தது வருவோம். இந்த 5 மாதவர்கள் முக்கியமானவர்கள். இதுல இந்த 3 மாதவர்கள் இந்த யாத்திரையில சம்பந்தப்படுறாங்க. வேணி மாதவர் அப்படின்னா திரிவேணி சங்கமத்துல இருக்கார். பிந்து மாதவர் காசியில அக்பர் காலத்திற்கு முன்பு காசி விஸ்வநாதருக்கு இணையாக பிந்து மாதவர் சன்னதி இருந்ததாக ஐதீகம். இன்னைக்கும் பிந்து மாதவர் சன்னதின்னு ஒரு சின்ன ஒரு கோயிலை கட்டி வச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரிஜினல் பிந்து மாதவர் சன்னதி இன்னைக்கு வேற வழிபாட்டு தலமா மாற்றப்பட்டுருச்சு அவுரங்கசீப் காலத்துல. அடுத்ததா சேது மாதவர். இவர் வந்து ராமேஸ்வரத்துல இருக்கிறவர். இதுல 2 ஸ்தலங்கள் அழிஞ்சிருச்சு. சேது மாதவரும் இல்ல, பிந்து மாதவரும் இல்லை. இந்த 2 லிங்கங்களையும் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு உங்க முன்னோர்களுக்கு ராமேஸ்வரத்துல தர்ப்பணம் கொடுத்துட்டு இந்த 2 லிங்கங்களையும் விசர்ஜனம் பண்ணிடணும். விசர்ஜனம்னா என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சுவாமி நீங்க வந்து ராமேஸ்வரத்துல இருந்து மண் எடுத்துட்டு வரணும்னு சொன்னீங்களே, அது மண் இல்ல. பூஜை செய்யாத வரை நீங்க வச்சிருக்கிறது சாணி. என்னைக்கு அதுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு பூஜை பண்ணிட்டீங்களோ அது சாமி. அதுல புழு பூச்சியே வராதுன்றாங்க. வராது. அது 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 பேர் வந்து ஆவாகனம் பண்றதுன்னு. கடவுளின் சக்தியை அந்த பொருளில் நிலைநிறுத்துவது, அதுதான் ஆவாகனம் பண்றது. இந்த மண் எடுக்கிற வரைக்கும் தான் மண்ணு. பிடிச்சு வச்சு பூஜை பண்ணிட்டீங்கல்ல அது லிங்கம். சேது மாதவ லிங்கம், பிந்து மாதவ லிங்கம், வேணி மாதவ லிங்கம். ஏன்னா நீங்க மாதவரை அழகா உங்களால பண்ண முடியாது. மாதவர் ரொம்ப அழகானவர், அவரை லிங்க வடிவத்துல பண்ணலாம். அதான் சேது மாதவ லிங்கம், பிந்து மாதவ லிங்கம், வேணி மாதவ லிங்கம். இந்த சேது மாதவரையும் பிந்து மாதவரையும் அங்கேயே விசர்ஜனம் பண்ணிடணும். விசர்ஜனம் பண்ணிடணும்னா அங்க அந்த கடல்ல கரைச்சிடணும். இந்த வேணி மாதவர் இருக்கார் இல்லையா, அவரை மட்டும் ஒரு நல்ல ஒரு தைக்கப்படாத ஒரு மஞ்சள் துணியில், தூய மஞ்சள் துணியில் அப்படியே அவர் அந்த பூக்களோட அவரை பேக் பண்ணி எடுத்துட்டு வரணும். வரும்போது நான் மண் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடாது. நான் வேணி மாதவரை அழைத்து வந்திருக்கிறேன். அவரை எங்க வந்து விசர்ஜனம் பண்ணணும்னா, இந்த லிங்கம் ஹனுமன் எடுத்தார் இல்லையா காலபைரவன்ட்ட சத்தியம் பண்ணிட்டு, அந்த இடமான திரிவேணி சங்கமத்திலேயே விசர்ஜனம் பண்ணணும். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், கங்கை காசியில தானே ஓடுது, திரிவேணி சங்கமத்துல ஏன் போய் விசர்ஜனம் பண்ணும்? இமயமலையிலிருந்து பிரவாகம் எடுத்து வருகின்ற கங்கை
ஹரித்வார் ரிஷிகேஷின் வழியே முதலாவதாக வந்தடைகின்ற இடம் பிரயாக்ராஜ். இந்த பிரயாக்ராஜ்ல தூய கங்கை. இன்னொன்னுங்க, ஒரு கூடுதல் விஷயம் சொல்றேன். கங்கா ஜலம் எங்க எடுக்கணும் அப்படின்னா காசியில எடுக்கக்கூடாது. காசியில செய்யக்கூடாத விஷயங்கள்னு இருக்கு. காசியில நீர் எடுக்கக்கூடாது, இலை எடுக்கக்கூடாது, மண் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் காசியில போய் மண் எடுத்துட்டு போய் வீடு கட்டுறேன், மகா பாவம். சிவன் சொத்து குலநாசம். காசி முழுமையுமே சிவனுடைய சொத்து. அங்க ஜலம் எடுக்கக்கூடாது, இலை எடுக்கக்கூடாது, மண் எடுக்கக்கூடாது. அப்ப இந்த காசி தீர்த்தம் எங்க எடுக்கணும் அப்படின்னா திரிவேணி சங்கமத்துல இந்த 2 நதிகள் யமுனாவும் சரஸ்வதியும் இணைவதற்கு முன்னால் தூய கங்கையா வரும், அங்கதான் எடுக்கணும். காசியில ஓடுறது கங்கை நதி தூய கங்கையான கிடையாதுங்க. காசியில ஓடுறதுல காசி உள்ளார நுழையிறப்பயே கங்கா நதி கூட வருணா நதி சேர்ந்துடும். அடுத்து ஓடி முடிக்கிறப்ப ஹசி நதி சேரும். அதனாலதான் அது பேர் வருணாவும் ஹசியும் சேர்ந்ததால் வாரணாசி. இன்னொன்னு பஞ்சகங்கைகள் சேருது காசியில. இது மட்டும் இல்லாம காசியில நதி பாத்தீங்கன்னா தென்மேற்குல இருந்து வடகிழக்கு நோக்கி ஓடுங்க. இப்படி வரும்போது வடக்கு பக்கம் திரும்பி வரும் காசியில. அதனால உத்தரவாகினின்னு பேரு காசியில மட்டும். இந்த நதி பேரு உத்தரவாகினி. ஏன்னா நதி திரும்பி ஓடும். வித்தியாசமான ஒரு இடம். இந்த கொண்டு வந்திருக்கின்ற அந்த வேணி மாதவரை தூய கங்கை இருக்கின்ற இடமான திரிவேணி சங்கமத்துல விசர்ஜனம் பண்ணிடணும். ராமேஸ்வரத்துல இருந்து எடுத்துட்டு போய் விசர்ஜனம் பண்ணியாச்சு. திரும்ப விசர்ஜனம் பண்ணதுக்கு பக்கத்திலேயே நதி நீர் எடுக்கணும். அதுதான் கங்கா ஜலம், அதுதான் கங்கா தீர்த்தம். அதை கொண்டு வந்து ராமேஸ்வரத்துல காசி யாத்திரை முடிஞ்சு ராமேஸ்வரத்துல வந்து சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணுங்க. அப்பதான் ஒரு காசி யாத்திரை சைக்கிள் நிறைவடைந்தது. நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு போனா தப்பா போயிடும். வீட்டுக்கு போலாம், ஆனா அதுக்கும் முறை இருக்கு. 45 நாட்கள். இந்த 45 நாட்களுக்குள்ளார ராமேஸ்வரம் நீங்க போய் முடிச்சுட்டு வந்துடும். காலகட்டத்தில் நீங்க விரதத்துலதான் இருக்கணும். எந்த ஒரு பெரிய காரியத்துக்கும் போகக்கூடாது. காசி போயிட்டு வந்து ராமேஸ்வரம் போறதுக்கு நடுவுல சொல்றேன், பெரிய காரியத்துக்கு போகக்கூடாது. அசைவம் சாப்பிடுவதாக இருந்தால் அசைவம் வீட்டுல சமைக்க கூடாது. இன்னொன்னு, இந்த ராமேஸ்வரம் எல்லாம் போய் முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணணும்னு ஒரு முறை இருக்குங்க. நம்ம புரட்டாசியில கடைசி சனிக்கிழமை நம்ம வீட்டுல சாமி கும்பிடுவோம் தெரியுமா, படையல் போட்டு. அந்த மாதிரி வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் காசியில காலபைரவர் கயிறு வாங்கி இருக்கணும். அடுத்தது திரிவேணி சங்கமத்துல கங்கா ஜலம் எடுத்திருக்கணும். கங்கா ஜலம் வாங்கணும் அப்படின்னா காசியில வாங்கலாம். ஏன்னா திரிவேணி சங்கமத்துல எடுக்கப்படுகின்ற நீர் பேக் செய்து மார்க்கெட்டிங் செய்யப்படுவது காசியில. காசியில தண்ணி நம்ம போய் மொல்லக்கூடாது, ஆனா சொம்புல வித்தா வாங்கலாம். ஒரு வித்தியாசமான கான்செப்ட். ஏன்னா இது மார்க்கெட்டிங் பண்ணப்படுது. அதை வாங்கி அதெல்லாத்தையும் வச்சு பூஜை போட்டு படையல் போட்டு நம்ம சொந்த பந்தங்களை அனைவரையும் அழைத்து, மகள் மகன் பேரன் பேத்திகள் இன்னும் நம்முடைய உறவினர்கள் எல்லாத்தையும் அழைச்சி அவர்களுக்கு இதை எல்லாத்தையும் கொடுத்து அவர்களுக்கு ஆசி வழங்கணும். என்ன வழங்கணும்னா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அப்படி ஆசி வழங்கும் போதுதான் என்னைக்குமே கொடுக்கத்தான் பெருகுங்க. கான்செப்ட் கொடுக்கத்தான் பெருகும். இப்படி ஆசி வழங்கும் போது உங்களுக்கும் புண்ணியம் 100 மடங்காகும், அவர்களுக்கும் அந்த யாத்திரையின் பயன் போய் சேரும். இதுதான் சார் காசி யாத்திரைங்கிறதோட கான்செப்ட். நம்ம பேசிட்டு இருக்க நீங்க சொன்னீங்க காசி போனா பணம் வரும், செல்வம் சேரும். நீங்க காசி போனா பாவத்தை தானே துறப்பாங்க, செல்வம் சேரும்ன்றீங்களேன்னு நினைச்சேன். அதுக்கு விளக்கம் சொல்லுங்க நம்ம உறவுகளுக்கு. காசிக்கு போனா செல்வம் வரும், இன்னும் சொல்ல போனா காசிக்கு போனா காசு வரும். எப்படி அப்படின்னா, நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன், அருள் வந்து விட்டால் பொருள் தானே வந்துவிடும். இந்த வடநாட்டினரெல்லாம் கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அவர்கள்ட்ட சுலபமா செல்வம் சேரும். நிறைய. இப்ப நம்ம ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு, எத்தனை வருஷமாங்க வேலை பார்க்குறீங்க? 20 வருஷமா வேலை பார்க்குறேன். என்ன சம்பளம் அப்படின்னா 15,000 ரூபாய் சம்பளம். அதே 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளில் வடநாட்டிலிருந்து பிழைக்க வழியில்லாமல் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற வடநாட்டினர் 2-3 ஆண்டுகளில் சொந்த வீடு வாங்கிடுறாங்க, சொந்த பில்டிங் வாங்கிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா இங்க வாடகை வீட்டுல இருந்தா கூட அங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியா பண்ணிடுறாங்க. எந்த ஊர்ல இருக்காங்களோ இங்க 2 லட்சம் ரூபா கொடுத்து கூட வாடகையில இருக்காங்க. பேசிக் லைஃப் செட்டில் ஆயிடுறாங்க. பொதுவா ஒரு கருத்து, அவங்க வந்து நம்மளை வந்து ஏமாத்துறாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. உழைப்பவன் எவனாக இருந்தாலும் உயர்வான். அதே நேரத்துல வெறும் உழைப்பு மட்டும் போதாது, இறைவனுடைய அருள் கடாட்சம் வேணும். இந்த வடநாட்டினர் எல்லாத்தையும் எனக்கு நிறைய வடநாட்டு நண்பர்கள் இருக்காங்க. இவங்க
ஒரு 2 விஷயத்தை தவறாம கடைபிடிக்கிறாங்க. வருடம் முழுக்க உழைக்கின்ற பணத்தில் ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு இவ்வளவு செல்வம் வருது அப்படின்னா அந்த செல்வத்தில் ஒரு பகுதியை எடுத்து சேமிப்பார்கள். இந்த சேமிப்பு எதுக்கு அப்படின்னா வருடத்தில் ஒரு முறை யாத்திரை செல்ல வேண்டும். ஆமா ஆமா, நீங்க ட்ரெயின்லாம் பார்த்தா இந்த டிசம்பர் ஜனவரி மார்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் அள்ளிட்டு போகும். ஃபிளைட் ஃபுல்லா போறது காரணம் அவங்க டூர் தான் போவாங்க. இந்த டிசம்பர்ல போறவங்க எல்லாங்கய்யா டூர் போறவங்க. நான் சொல்றது யாத்திரை இல்ல, ஸ்பிரிச்சுவல் டூரே அவங்க ஸ்பிரிச்சுவல் டூர் எப்ப போவாங்க தெரியுங்களா? நம்ம ஊர்ல ஆடி மாசம் இருக்குல்ல, அது வந்து அந்த வடநாட்டுல ஸ்ராவன் மந்த்மாங்க, சிராவண மாதம் அப்படிம்பாங்க. மழை காலம், சோனு மழை பெய்யும், எல்லாம் மிதக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குச்சை எடுத்துக்கிட்டு 2 பக்கம் வந்து 2 வாட்டர் பாட்டில் மாதிரி கட்டிக்குவாங்க. அதுல அருகில் உள்ள ஒரு ஓடுகின்ற நதிக்கு சென்று நீர் எடுத்து அங்கே உள்ள சிவன் கோயிலோ விஷ்ணு கோயிலோ சென்று பூஜை செய்து அபிஷேகம் செய்து திரும்ப வேண்டும். அது எப்படி போகணும்னா வண்டியில போக கூடாது, பாத யாத்திரையா போகணும். அருகில் உள்ள கோயில் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குமா? 300 கிலோமீட்டர். அடே அப்பா, எங்க அருகில் இருக்கு? மதுரை வரைக்கும் சொல்றீங்களே நீங்க. நம்ம பழனி பாத யாத்திரை கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, அதே அந்த கான்செப்ட் வடநாடு முழுக்க இருக்குங்க. நீங்க வடநாட்டுல ஆகஸ்ட் மாதம் டிராவல் பண்ணீங்கன்னா எல்லா கோயிலும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் நீங்க தரிசனம் பாக்குறதுக்கு. அதே மாதிரி எல்லா கோயில்லையும் 2 லைன் விட்டுருப்பாங்க. ஒண்ணு வந்து நம்ம மாதிரி வெளியூர்ல இருந்து போறவங்க போற லைனு, இன்னொன்னு இந்த பாத யாத்திரை வர்றாங்கல்ல தண்ணி காவடி, அது எடுத்துட்டு வர்றவங்க போற லைன். கிளியரா அவங்க அந்த யாத்திரைக்குன்னு ஒரு பகுதியை செல்வத்தை பிரிச்சு வச்சு அந்த யாத்திரை போய் நீர்நிலைகள்ல இருந்து ஓடுகின்ற நதியில இருந்து நீர் எடுத்து முதல்ல அவங்க குளிச்சு தன்னை கிளென்சிங் பண்ணி அந்த நீர் எடுத்து அருகில் உள்ள சிவன் கோயில்ல போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது, குறிப்பா பெரும்பாலான வடநாட்டினர் ஆகஸ்ட் மாதத்துல காசியில இருப்பாங்க. ஏன்னா காசி புதனுடைய ஸ்தலம்னு சொன்னேன். இது வடநாட்டினர் ரொம்ப தெளிவா இருக்காங்க. காசியில போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா எப்பேற்பட்டவரும் உயர்ந்த நிலையை அடைவார். ஏன்னா அங்க அன்னபூரணி அம்மா வீட்டில் இருக்காங்க. உலகமே சேமமா இருக்கணுங்கிறதுக்காக ஈசன் பிக்ஷை கேட்ட, ஈசன் 2 தடவை பிக்ஷை கேட்டாருங்க. ஒரு தடவை பிரம்ம கபாலத்தை கீழே விழுவ செய்வதற்காக, அந்த பிரம்ம ஹத்தி தோஷம் போறதுக்காக பிச்சை கேட்டாரு. இன்னொரு தடவை இந்த அண்ட சராசரங்களும் ரொம்ப வறட்சியில பாதிக்கப்பட்டு என்ன செய்யறதுன்னே ஈசனுக்கே தெரியல. இந்த இடத்துல ஒரு விஷயம் புரியணும், ஈசன் ஏன் அம்பாள்கிட்ட போய் பிச்சை கேட்கணும்? இவரே வந்து ஆதியும் அந்தமும் இல்லாத பேரொழியா இருக்கிறவரு, இவரு போய் அம்பாள்கிட்ட ஏன் பிச்சை கேட்கணும்? இதுக்கு ஆன்சர் நான் எங்க கண்டுபிடிச்சேன் தெரியுங்களா? நான் வந்து சமீபத்துல நம்ம திவ்ய தேசங்கள்ல ஒன்னான நைமிசாரண்யத்துக்கு போயிருந்தேன். லக்னோல இருந்து 100 கிலோமீட்டர். இந்த நைமிசாரண்யத்துல ஒரு கோயிலுங்க. அந்த கோயில்ல ஒரு சுமார் 150 அடியில வந்து பராசக்தி சிலை வச்சிருந்தாங்க, ஆதிசக்தி சிலை. இந்த ஆதிசக்தியோட உடல் முழுவதும் கடவுளர்கள். கையில இந்த கையில ஒரு கடவுள், இந்த கையில ஒரு கடவுள், இங்க இருந்து ஒரு கடவுள். என்ன அப்படின்னா இந்த அண்ட சராசரங்களும் அனைத்து தேவாதி தேவர்களும் அனைத்து கடவுளரும் ஆதிசக்தியிலிருந்து வந்தவர்கள். நம்ம ஏன் அம்மா, நம்ம பிறந்த அம்மா, நம்மளை பெத்த அம்மாவை ஏன் வழிபடுறோம்னா ஆதிசக்தியோட அம்சம். அந்த ஆதிசக்தி தான் ஈசனையும் படைத்தால், திருமாலையும் படைத்தால், தேவாதி தேவர்களையும் படைத்தால், பிரம்மாவையும் படைத்தால், இவ்வுலகத்தையே அவள் தான் படைத்தாள். அந்த ஆதிசக்தி கிட்ட போய் எங்க இருந்து தோன்றணுமோ அங்க போய் கேட்டாதான் கிடைக்கும். நம்ம ஊர்ல நீங்க போய் உங்க குலதெய்வத்தை வழிபடுங்கிறாங்க. ஏன்? அவர்களுடைய வழித்தோன்றல் தான் நம்ம. அப்ப அங்க போய் கேட்டாதான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரிதாங்க சிவபெருமான் அம்பாளிலிருந்து உதித்தவர். அதனால அம்பாள்கிட்ட போய் பிக்ஷை கேட்கிறார். அம்பாள் பிக்ஷை போட்ட அந்த அவங்க வந்து வற்றாத பாத்திரம் வச்சிருக்காங்க. அந்த பாத்திரம் எப்படின்னா வற்றவே வற்றாது, அதுல இருந்து எடுத்து பிக்ஷை போடுறாங்க. அதுதான் அன்னபூரணி. அன்னபூரணி வீற்றிருக்கின்ற, சிவனுக்கே பிக்ஷை போட்ட அன்னபூரணி வீற்றிருக்கின்ற காசிக்கு யார் ஒருவர் தன்னுடைய கடத்தை பதிக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் தேவை என்பதே இருக்காது. இத வடநாட்டினர் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதமும் தண்ணி காசியில வந்து கங்கையில நதி ஜலத்தை எடுத்து நேரா அப்படியே விஸ்வநாதருக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு அன்னபூரணியை போய் தரிசனம் பண்ணிட்டு அன்னபூரணி கோயில்லயே இலவச உணவு கொடுப்பாங்க. அன்னதானம். அதை சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போவான். நீங்க பாத்தீங்கன்னா 5000 கோடிக்கு அதிபதியா இருப்பான், 500 கோடிக்கு அதிபதியா இருப்பான், அம்பானியா இருப்பாங்க, அம்பானியோட மனைவியா இருப்பாங்க. யாரா இருந்தாலும் அன்னபூரணி கோயிலுக்கு வந்துட்டா அன்னபூரணியோட பிரசாதம் அப்படின்னு அங்க அன்னதானத்தை சாப்பிட்டு வருவாங்க.
நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போறவங்க அன்னதானம்னு பேரை பார்த்துட்டாலே என்னங்க அன்னதானத்துல கொண்டு வந்து விடுறீங்க, அந்த அன்னதானத்தோட மகிமை தெரியாத வரைக்கும். சமீபத்துல ஜோதிடர்களோட நிறைய பேட்டிகள் உங்க வழியா நான் பார்த்தேன் உங்களுடைய சேனல்ல. இந்த தரித்திர யோகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா 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 ஆமா. ஒருத்தர் ஜாதகத்துல தரித்திர யோகம் வந்துருச்சுன்னா எல்லாம் இருக்கும், அனுபவிக்க முடியாது. ஃப்ரிட்ஜை திறந்தா ஃபுல்லா ஆப்பிள் இருக்கும், சாப்பிடக்கூடாது, சாப்பிட முடியாது, டைம் இருக்காது. அடுத்தது 15 கார் நிற்கும், வெளியிலே போக முடியாது. பணம் 5000 கோடி இருக்கும், நினைச்ச இடத்துக்கு நகர முடியாது. இதெல்லாம் தரித்திர யோகத்தால் இருந்தும் அனுபவிக்க முடியாது. தரித்திர யோகம் நம்மளால என்ன நினைச்சுக்குவாங்கன்னா பணம் சேராதுன்னு நினைச்சுக்குவாங்க. சேர்ந்த பணத்தை அனுபவிக்க முடியாது, பெரிய தரித்திர யோகம். அதனாலதான் யோகம், அது யோகம் ஆனா தரித்திரம். அப்ப அதுக்கு பரிகாரம் சொல்லும் போது காசிக்கு போங்க, பிக்ஷை எடுங்க, சில பரிகார முறைகள் எல்லாம் ஜோதிடர்கள் சரியான முறையில சொல்றாங்க. கடைசியா ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க மதிய உணவை வந்து அன்னபூரணி கோயில்ல அன்னதானத்துல சாப்பிடணும். உண்மை உண்மை. ஏன்னா அந்த அன்னதானம் அவ்வளவு மகத்துவமானது. அம்பாளின் பாத்திரத்திலிருந்து எடுக்கின்ற அரிசியிலிருந்து செய்யப்படுகின்ற தானம், அதுதான் அங்கே அன்னபூரணியின் அன்னதானம். அத சார் ஒரு தடவை காசி வாங்க சார், வந்து எல்லா சுவாமியும் வழிபடுங்க. நீங்க ஸ்பெஷலா ஒண்ணும் பண்ண வேண்டாம், எல்லாம் பண்ணிட்டு அங்க போய் அன்னபூரணி கோயில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு அன்னபூரணி கோயில்ல அரிசி தருவாங்க பிரசாதமா. அந்த அரிசியை கொண்டு வந்து உங்க வீட்டுல அரிசி பாத்திரத்திலயோ மூட்டையிலயோ வச்சிருப்பீங்கல்ல, அதுல போடும்போது அம்மா அன்னபூரணி அம்மா, நீ வந்து சிவபெருமானுக்கே பிக்ஷை போட்டவள், எனக்கு நான் இதை பிக்ஷையா தான் வாங்குறேன், என் வீட்டுல தேவை என்பதே இருக்கக்கூடாது, வேண்டி வைங்க. எவ்வளவு வேகத்துல உங்களுக்கு செல்வம் சேருதுன்னு பாருங்க. வடநாட்டினர் இதை தவறாமல் செய்கிறார்கள். நான் எப்படி தெரியுங்களா, ஒரு விஷயத்த நம்பலன்னா அந்த விஷயம் பக்கமே போக மாட்டேன். நான் அந்த பக்கம் போறேன்னா 100% நம்பினால் மட்டும்தான் போவேன். நம்புங்க, காசிக்கு வந்து காலடியை வையுங்க, அன்னபூர்ணி அம்மாட்ட கேளுங்க, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாத வல்லவள். ஏன்னா அன்னபூர்ணி படத்தை கூட சமையலறையில வச்சுக்கிட்டீங்கனாலே அவ்வளவு செழிப்பா இருக்கும்ன்றாங்க. படத்தை வச்சதுக்கே நம்ம அரிசியை வாங்கிட்டு வந்து வச்சோன்னா எவ்வளவு பெருசா இருக்கும். சக்தி வந்து சார் ஒவ்வொரு நிலை எடுப்பா, ஒவ்வொரு அவதாரம் எடுப்பா. அதுல அன்னபூரணி அவதாரம் கொடுப்பதற்கான அவதாரம். குபேரன் படத்தை மாட்டி நீங்க வந்து செல்வத்தை கேட்கறத விட அன்னபூரணி படத்தை மாட்டி செல்வம் கேளுங்க, எங்கேயோ போயிடுவீங்க. அன்னபூரணான்னு பேர் வச்ச ஹோட்டல் எவ்வளவு பெருசு வளர்ந்துருச்சு. அந்த அம்பாளுக்கு அவ்வளவு மதிப்பு. இன்னொன்னு, ஈசன் வந்து அங்க வாங்கி தரக்கூடிய வேலை செய்யறாரு. ஈசன் பிக்ஷை கேட்டாரு, எதுக்கு கேட்டாரு? லோகம் சேமமா இருக்கிறது கேட்டாரு. அப்ப நீங்க போய் காசி விஸ்வநாதரை பார்த்து, ஐயா எனக்கு செல்வம் கொடுங்க, ஐயா எனக்கு தொழில் வளரணும், எனக்கு குழந்தை பிறப்பு நடக்கணும், ஏன்னா புதனோட ஸ்தலம் குழந்தை பிறப்பு, கல்வி, செல்வம் எல்லாத்துக்கும் அதுதான் ஸ்தலம். போய் நீங்க சிவபெருமானை பார்த்து இதெல்லாம் கேட்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிடுவார். உங்களோட அந்த கோரிக்கையெல்லாம் வாங்கி அன்னபூரணிட்ட கொடுத்துருவார். அன்னபூரணி என்ன பண்ணுவாங்க, கொடுப்பதை தவிர மறுப்பதற்கு வழியே இல்லை அப்படின்னு வாரி வழங்குவாங்க. இதனால தாங்க காசி போனா காசு வருங்கிற தாத்பரியம் இதுலதான் இருக்கு. இது வடநாட்டினருக்கு தெளிவா தெரியும். தென்னாட்டினர் சார் காசிக்கு போனா நமக்கு வந்து மோட்சம் கிடைக்குங்கிற ஒரு பாவம் தொலையும், மோட்சம் கிடைக்குங்கிற ஒரே ஒரு கான்செப்டை புடிச்சுக்கிட்டு தான் நாம வந்து தடுமாறிட்டு இருக்கோமே தவிர, காசி வந்து அள்ளி கொடுக்கிற ஸ்தலம். காசு நானே அனுபவிச்சிருக்கேன். எம்சிஏ எம்ஃபில் எம்பிஏ முடிச்சுட்டு நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டுல ஒர்க் பண்றேன். என்றைக்குமே நமக்கான குறிக்கோள் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோமோ அதை நோக்கி நகர்த்தி விட்டுரும். அது உண்மை உண்மை உண்மை. எந்த நோக்கத்திற்காக நீங்க படைக்கப்பட்டீங்களோ அதை நோக்கி நகர்த்தி விட்டுரும். நான் இந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டேன்னு இப்பதான் உணர்றேன். பலருக்கு ஞான வழி காட்டுவதற்காக படைக்கப்பட்டிருக்கு. அந்த வழியை என்னை நோக்கி நகர்த்தினதே ஒரு வித்தியாசமான அனுபவம். நான் சொன்னேன், நீங்க இந்த ஸ்டுடியோ எடுத்துட்டு இருக்கீங்க, இந்த ஸ்டுடியோ இருக்கிற இதே தெருவுல ஒரு வேளைக்கு சாப்பாடு இல்லாம அலைஞ்ச ஆள் நான். இந்த இலவச அன்னதானம் இங்க ஒரு இடத்துல தருவாங்க, அங்க நான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு நான் தினமும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நிலையெல்லாம் வருவதற்கு காரணம் எனக்கு இரண்டுங்க. ஒண்ணு, உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஜாதக அமைப்பு தெரியும். ஷீரடிங்கிற மண்ணை மிதிச்சே என்னை தூக்கி விட்டாரு. அவரு அப்படியே இப்படி அப்லிஃப்ட் பண்ணாரு. மக்கள்கிட்ட எனக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்தாரு. அடுத்ததா மக்கள் எல்லாம் கேட்டாங்க, நீங்க காசி பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. தட்டு தடுமாறி நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு விவரங்கள் அறிஞ்சுக்கிட்டு காசி போய் பண்ணுனேங்க. காசியை தொட்டேன். இன்னைக்கு நம்முடைய நிறுவனத்தோட கிளைகள் சென்னையிலே 3 இருக்கு, மதுரை இருக்கு, திருச்சி இருக்கு, தர்மபுரி இருக்கு, சேலம் இருக்கு, வளர்ந்து வருது. நானே உதாரணம். அருமைங்க. வேற யாரையோ சொல்லாம நம்மளே சொல்றோம் பாருங்க.
இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நான் பேசுறது எல்லாமேங்க நான் கதையை படிச்சு பேசல, அனுபவிச்சு பேசுறேன். படிச்சு பேசுறதுக்கும் அனுபவிச்சு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல இந்த ஏகேஜ்ல பேச முடியாதுல்ல. நான் என்னுடைய அனுபவங்கள் தான் என்னுடைய முழுமையாகவே பேசுதுங்க. இந்த காசி போனால் செல்வம் சேரும்ங்கிற கான்செப்ட் காசி விஸ்வநாதரும் அன்னபூரணியும் இணைந்த கான்செப்ட். இவங்க 2 பேரும் அள்ளி தர்றாங்க. இதுக்கு துணையா இருக்கிறவர் புதன் பகவான். உங்களோட ஜாதகத்துல புதன் ஆக்டிவேட் ஆயிடும் காசி போனீங்கன்னா. காசி நகரம்ங்கிறதே ஒரு யந்திர அமைப்பு. ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவா காசி போனா சனி ஆக்டிவேட் ஆகும், காசின்றது சனி ஸ்தலம் அப்படிம்பாங்க. இப்ப நீங்க புதன் ஸ்தலம்ன்றீங்க. சார், சனியோட ஸ்தலம் தான் காசி. குரு, புதன், சனி இந்த 3 பேருமே நவகிரக பட்டம் பெற்றது காசியில தான். ஏன்னா குரு பெரும்பணம், ஆமாங்க. புதன் நாலேஜ், ஆமாங்க. சனி உழைப்பு, ஆமாங்க. அத்தனை சேர்ந்ததுதான். நான் காசிக்கு போயிட்டு வந்தா ஏன் உண்மையே பேசணுங்கிறதுக்கு இன்னொரு காரணம், சனி ஆக்டிவேட் ஆயிடும். சனி எப்படின்னா ஸ்பாட் தண்டனை, ஆன் தி ஸ்பாட்ல தண்டனை கொடுப்பாரு. நிறைய பேர் சனீஸ்வர பகவான் மோசமானவர், அதெல்லாம் கிடையாது. அவரு மாதிரி உத்தமன் யாரும் கிடையாது. நீங்க ஒழுக்க சீலராகவும் உத்தமனாகவும் இருந்து விட்டால் சனி உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல, நான் சமீப காலங்கள்ல ஆக சிறந்த பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை கவனிக்கிறேன். எல்லாருமே 8ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருக்கிறாங்க. பிரதமர்ல இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பேச்சாளராக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி வரைக்கும் 8ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். சனி ஆதிக்கம். அதே மாதிரி அவர்களுடைய வாகனத்தோட நிறம் கருப்பு, அவருடைய வாகனத்தோட எண் 8. 8னாலே ஆகாதுன்னு இருந்த காலம் போயிங்க, 8ஐயே அவர்களுடைய ஆயுதமாக வைத்து அவர்கள், இந்த 8ங்கிறது என்ன தெரியுங்களா? சனி. உங்களுக்கு தெரியும், சனி வலுத்து விட்டால் மக்கள் திரள், மக்கள் கூட்டம். சோ அவங்க என்னைக்குமே ஒரு கூட்டத்துக்கு நடுவில் தான் இருப்பாங்க, புகழ் பெற்றவர்களாக விளங்குவார்கள், வாக்கு வன்மை இருக்கும். இந்த சனியை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னாலும் காசி தான் வரணும். குறைந்தபட்சம் உண்மையுள்ளவரா இருக்கணும், மினிமம். இல்லைன்னா பட்டாசு கிளப்பிடுவார். ஆனாலும் ஈசனை சரணடைந்து விட்டால் சனி பகவானே ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம மாறிடுவோம். என்ன மாறிடும்? நம்மளுடைய பேச்சு மாறிடும், சிந்தனை மாறிடும், தன்மை மாறிடும் சார். அருள் வந்துரும். அதான் சொன்னேன், அருள் வந்து. ஒருத்தர் மெக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு விஷயம் நடந்துச்சோ, காசி போனதுக்கு அப்புறம் இந்த மாற்றம் இருக்கணும். குறைந்தபட்சம் அந்த 5 நாள். தட் இஸ் கிளென்சிங். அந்த 5 நாள்ல உங்க உடல்ல ஏற்படுகின்ற மாற்றம், உங்கள் மனதில் ஏற்படுகின்ற மாற்றம் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் அடுத்த உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் எந்த தவறும் செய்யாமல் எந்த பாவமும் செய்யாமல் மனிதனாக வாழ வைக்கின்ற தருணம் அந்த 5 நாள். அதை யூஸ் பண்ணிக்கணும். சரிங்க. இந்த காசி யாத்திரைங்கிற முறை இன்னொன்றும் சம்பந்தப்பட்டது. என்ன அப்படின்னா,